ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் தீபக். வெல்கம் டு மை சேனல். என் சேனலுக்கு யாருன்னா புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம பண்ண போகிறது திருப்பதிக்கு போகிறோங்க. இப்போ திருப்பதிக்கு எதுக்கு போகிறோம் பார்த்தீங்கன்னா, மொட்டை அடிக்க போகிறோம். யாருக்கும் இல்லை, எனக்கு தான். இப்போ நம்ம திருப்பதிக்கு எப்படி போகிறோம்னா, சீப் அண்ட் பெஸ்ட்டு பட்ஜெட்டில் போகிறோம். பை பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் தான் போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். இப்போ நம்ம சென்ட்ரல் தாங்க போயின்னு இருக்கோம். நம்மளுக்கு பிளானே கிடையாது. இப்போ நம்ம ட்ரெயினும் புக் பண்ண, அங்கே டிக்கெட்டும் எடுக்கலாம் ஆன்லைனில். நம்ம டேரெக்டாக போய்ட்டு விசிட் பண்ண போகிறோம். வாங்க நம்ம சென்ட்ரல் போய்ட்டு இருப்போம். அந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஃபைனலாக நம்ம சென்ட்ரல் ரீச் ஆகிட்டோம். ரேப்பிடோ காஸ்ட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 120 ருபீஸ். நான் அப்படியே டிக்கெட்டை திரும்ப கண்டினியூ பண்ணுறேன். இப்போ நம்ம டிக்கெட்டும் எடுத்துட்டோம். டிக்கெட் எடுத்துட்டோன்னுமே நம்ம உள்ளே வந்தோடனே ட்ரெயின் வந்துச்சுங்க. நம்ம அப்படியே ட்ரெயின் உள்ளே ஏறிட்டோம். நம்ம ஏறின கொஞ்ச நேரத்துலேயே ட்ரெயினும் எடுத்துட்டாங்க. கொஞ்சம் மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு. நம்ம அப்படியே போக நான் வ்ளாகை கண்டினியூ பண்ணுறேன். உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். நம்ம ட்ரெயின் டிக்கெட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 70 ருபீஸ் தாங்க ட்ரெயின் டிக்கெட்டு. எங்கன்னா சென்ட்ரல் டு திருப்பதி 70 ருபீஸ் தான் ட்ரெயின் டிக்கெட். நான் மொத்தமாக 800 தான் பட்ஜெட்டே இருந்து. சரி வாங்க நம்ம அதுக்குள்ளேயே முடிக்க முடியுமா பார்ப்போம். நான் மார்னிங் எத்தனை மணிக்கு எழுந்தேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருப்பதி கிளம்பலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி நான் ஒரு 5 ஓ கிளாக் எழுந்தேங்க. ஒரு 30 மினிட்ஸில் ரெடி ஆகிட்டேன். ரேப்பிடோ புக் பண்ணேன். அவங்களும் சடனாக நம்மளை பிக் பண்ண வந்துட்டாங்க. நம்மளும் சடனாக ட்ரெயினும் ஏறிட்டோம். வந்த ஸ்பீட்லேயே எல்லாமே இன்றைக்கி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயின்னு இருக்குது. வாங்க நம்ம அப்படியே தொடர்ந்து வீடியோக்குள்ளே அப்படியே அப்படியே நான் எல்லாமே அப்டேட் பண்ணே வரேன். ஆனால் விட்ட டைமில் எப்போவுமே சன்ரைஸ் சூப்பராக தாங்க இருக்காது. நம்ம திருப்பதி கிட்டே ரீச் ஆகிட்டோங்க. இன்னும் 2-3 ஸ்டாப் தான் இருக்கோங்க. இன்னும் 2 ஸ்டாப்ஸ் தான் மேக்ஸிமம் இருக்கும். நம்ம ரேணிகுண்டா ஜங்ஷன்லேருந்து அதுக்கப்புறம் திருப்பதி போக வேண்டியதான். அங்கேருந்து ஒரு 5 மினிட்ஸ் தான் ரேணிகுண்டா ஜங்ஷன்லேருந்து. சரி வாங்க நம்ம அப்படியே வ்ளாகுள்ளே அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் எல்லாமே. நம்ம திருப்பதி கிட்டே ரீச் ஆகிட்டோங்க. ஃபைனலாக நம்ம திருப்பதியே ரீச் ஆகிட்டோம். சரி வாங்க நான் அப்படியே இறங்கிட்டு உங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். காலையிலே சீக்கிரமாக கிளம்பிட்டோம். ஸோ அதனால் நம்ம ஒன்றும் சாப்பிடவே இல்லை. நான் அப்படியே சாப்பிட்டு நம்ம அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். உங்களுக்கு போக நம்ம ஹோட்டல்லேயே சாப்பிட வந்துட்டோங்க. நான் அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு வீடியோ கண்டினியூ வாங்க. சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நம்ம அப்படியே பஸ்ஸும் ஏறியாச்சுங்க. பஸ்ஸு டிக்கெட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா, நம்ம போய் ஒரு இடத்துல எடுப்போம். அங்கே எடுத்ததுக்கு அப்புறமா நான் எவ்வளோன்னு சொல்கிறேன் உங்களுக்கு அமௌண்ட் மென்ஷன் பண்ணுறதுனால. ஆக்சுவலி பஸ்ஸு மட்டும்தான் இல்லை, இதுக்கு ஜீப் கூட இருக்குது. அப்புறமா சும்மான்னு சொல்லிட்டு ஒரு காரும் அவங்க யூஸ் பண்ணுறாங்க இதுக்கு. அதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குங்க. ஓரளவுக்கு அமௌண்ட் கேட்பாங்க எக்ஸ்ட்ராவாக. இப்போ நம்ம டிக்கெட் எடுக்கிற இடத்துக்கே வந்துட்டோம். இது வந்து திருப்பதியிலே ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த பஸ்ஸு. ஸோ டிக்கெட் கவுண்டரும் அவங்களே ப்ரொவைட் பண்ணுறாங்க. நம்ம டிக்கெட்டும் எடுத்துட்டோம். நம்ம டிக்கெட் எடுத்த ப்ரைஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா, நம்ம ரிட்டன் டிக்கெட்டோடு சேர்த்து எடுத்துட்டோம். ஸோ 160 ருபீஸ் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் ரிட்டன் டிக்கெட் எடுக்காமல் நீங்கள் வெறும் போகிறதுக்கு மட்டும் டிக்கெட் எடுத்திங்கன்னா 90 ருபீஸ். இப்போ ரிட்டன் டிக்கெட்டோடு சேர்த்து ஏற்றிங்கன்னா 160 ருபீஸ். 20 ருபீஸ் கம்மி பண்ணுறாங்க. பட் நீங்கள் எப்போவுமே சிங்கிள் டிக்கெட்டாகவே எடுத்துக்கோங்க. இன் பிட்வீனில் நான் மேலே போகுது என்ன விஷயம் நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். அப்படியே பைக் டிரைவிங், அவங்க லாங் டிரைவ்லாம் போகிறவங்களே இந்த ரோட்டுக்கெலாம் வரலாம். சூப்பராக இருக்கும் ரோடு ஓட்டுறதுக்கு. ஆக்சுவலி பெண்டுலாம் சூப்பராக இருக்குங்க. பெண்டில் ஆக்சுவலி இந்த ரோட்டில் ஃபீல் பண்ணி ஓட்டலாம். நேச்சரும் சூப்பராக இருக்கும். இங்கே மவுண்டனும் செம்ம ஹைட்டுங்க. நான் ஆக்சுவலி நான் அப்படியே வாங்க உங்களுக்கு நிறைய சொல்கிறேன். நிறைய விஷயம் இருக்குது. ஆனால் இங்கே என்னென்னா, திருப்பதியில் வந்து நீங்கள் ஸ்மோக் ட்ரிங்க் எதுவுமே பண்ண முடியாது. ஆக்சுவலி கீழே ஃபுல்லாக செக் பண்ணிட்டு தான் உங்களை மேலே அனுப்புவாங்க. இப்போ நம்ம செக் பண்ணுற இடத்தையும் உங்களுக்கு நான் காட்டுறேன் வாங்க. அப்படியே நம்ம டிக்கெட் தான் எடுத்துருக்கோம். இன்னும் செக் பண்ணுற இடத்துக்கெல்லாம் போகல. நம்ம அப்படியே உள்ளே போக செக் பண்ணுற இடமும் வரும். சாரிங்க, செக் பண்ணுற இடத்துல நம்மளால் வீடியோ எடுக்க முடியல. ஆக்சுவலி நீங்கள் கண்டிப்பாக இங்கே போகும்போது உங்களுக்கே தெரியும் அது எப்படி செக் பண்ணுவாங்க. நம்ம பேக்லாம் வந்து ஸ்கேனரில் போட்டுருவாங்க. நம்ம பாக்கெட்ஸ்லாம் செக் பண்ணுவாங்க. ஆக்சுவலி சிகரெட் ட்ரிங்க்ஸ் எதுவுமே அலோடு கிடையாது உள்ளே. கோயில் உள்ள கூட நம்ம எடுத்துன்னு போக முடியாது. அங்கே இருக்கிறவங்களே சிகரெட் விற்க மாட்டாங்க. எதுவுமே இருக்காது. நீங்கள் இதை பார்த்தீங்களா ஜீப், இந்த ஜீப் தான் நான் சொன்னேன் உங்ககிட்ட. இந்த ஜீப்பில் போனீங்கன்னா நீங்கள் 150 ருபீஸ் ஆகிடும். இப்போ பஸ்ஸுனால் இப்போ அப் அண்ட் டவுன் சேர்த்தே உங்களுக்கு 160 தான் ஆகுது. ஆக்சுவலி நம்ம பிளான் போட்டது லோ பட்ஜெட் தாங்க. எப்படி நம்ம திருப்பதிக்கு வந்து லோ பட்ஜெட்டில் போயிட்டு வர முடியுமோ நம்ம பார்க்குறோம்.
ஆக்சுவலி பெண்டெலாம் சூப்பராக இருக்குங்க உண்மையிலே, போயெலாம் சொல்லக்கூடாது. நெக்ஸ்ட் டைம்லாம் நம்ம பைக்கில் தான் வரணும் இங்கே. பார்த்தீங்களா நீங்களே எப்படி இருக்குது பெண்டெலாம். காய்ஸ் நம்ம இப்போ திருப்பதிக்கே வந்துவிட்டோம், மேலேயே மவுண்டன் மேலேயே வந்துவிட்டோம். ஆக்சுவலி நம்ம ட்ராவலிங் டைம் பார்த்திங்கன்னா ஒரு ஜஸ்ட் 1 hour தான் ஆயிருக்கும். வாங்க நான் அப்படியே போக உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். நம்ம பார்க்க போகிறது ஃப்ரீ தரிசனம் தான். ஃபஸ்ட்டு நம்ம மொட்டை அடிக்கலாம். மொட்டை அடிக்கிறதுக்கும் இங்கே ஃப்ரீ தாங்க. நான் அப்படியே உங்களுக்கு வாங்க அந்த மொட்டை அடிக்கிற நல்லா வீடியோ எடுக்க முடியுமா தெரியல. நான் அப்படியே உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். வாங்க போகலாம் அப்படியே. வாங்க நம்ம உள்ளே போகலாம். நீங்கள் அப்படியே பஸ்ஸை விட்டு இறங்கி நடந்து வந்தீங்கனாலே எல்லாருமே ஒரே வேல தான் போவாங்க. அப்படியே பிரிட்ஜு மவுண்டன் ஏறுறாமே தான் நீங்கள் போகணும். மேலே போனீங்கன்னா ரைட் சைடில் இந்த பில்டிங் வரும். இது உள்ளே போனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது உள்ளே போகலாம் வாங்க அப்படியே. ஆக்சுவலி இதெல்லாம் என் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம்ங்க. எப்போவுமே ஃபேமிலியோடு வருவேன். இந்த வாட்டி வ்ளாக் பண்ணலாம் சொல்லிட்டு தனியாகவே வந்திருக்கேன். சரி வா அப்படியே நான் உங்களுக்கு போக அப்படியே வீடியோவில் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆக்சுவலி நம்ம வந்துவிட்டோம். இப்போ நம்ம அப்படியே ஆப்போசிட்டில் க்ராஸ் பண்ணி இந்த பில்டிங் உள்ளே போனீங்கன்னா ஆக்சுவலி நம்ம உள்ளே என்டர் ஆகிட்டோங்க. உள்ளே என்டர் ஆனோடனே கொஞ்சம் தூரம் போனோன்னுமே என்ட்ரன்ஸ்லேயே ரைட் சைடில் வந்து லைக் எப்படி சொல்லுது எல்லாருமே வந்து ஸ்டே பண்ணுற இடம், நைட் ஸ்டே எல்லாம் பண்ண. ஆக்சுவலி வீடியோ எடுக்க முடியலங்க மொட்டை அடிக்கிற இடத்துல. சாரிங்க. நம்ம அந்த ரைட்டு உள்ளே போனீங்கனாலே நீங்கள் யாருனா புதுசாக வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் கண்டிப்பாக. இப்போ எங்கள் வீட்டில் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க, அது நான் தான். நம்ம மொட்டை அடித்தாச்சு. ஸோ அப்படியே ஃப்ரீ தரிசனம் தான் நம்ம. ஸோ அப்படியே நீங்கள் அந்த ரைட் எடுக்காமல் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக நடந்து போனே இருங்க. லாஸ்ட்டில் போய்ட்டு நீங்கள் ஒரு ரைட் எடுக்கணும். இது நம்ம ஃப்ரீ தரிசனம் சொல்லிட்டு தாங்க இவ்வளோ நம்ம பண்ண வேண்டியதாக இருக்குது. ரைட் சைடில் நடந்து போகும்போது ஒரு இடத்த பார்த்தேங்க. இடம் அப்படியே சூப்பராக இருக்குங்க. அப்படியே லேக் வியூ. அப்படியே நான் அந்த இடத்த காட்டுறேன் வாங்க. அப்படியே இடத்த காட்டுறேன், நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த இடம் சூப்பராக இருக்குங்க நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா. இப்போ நம்ம உங்களுக்கு ஆப்போசிட்டில் ஒரு க்ரீன் கலராக ஷீட் மாதிரி தெரியுதுல்ல, அங்கே தான் நம்ம ஆக்சுவலி நம்ம கொஞ்சம் அந்த முனைக்கு நான் அந்த வியூ நீங்கள் இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்களா, தண்ணியில் இருந்து பார்த்தீங்களா, அது கொஞ்சம் தூரம் போனோடனே ஃப்ரீ பஸ் இருக்கும். நம்ம கொஞ்சம் தூரம் போய் இறக்கி விடுறதுக்கு. பட் அந்த பஸ்ஸை நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் அப்படியே நடந்தே போட்டுங்க. தனியாக நடந்து போயின்னு இருக்கேன். ஒரு மாதிரி புது விதமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி இடத்துக்குலாம் வாங்க. உங்களுக்கே ஒரு மனசுக்கு ஒரு நிம்மதியாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அப்படியே வாங்க நம்ம அப்படியே அந்த இடத்துக்கு நம்ம போயிடலாம் இப்போது. ஆக்சுவலி நம்ம அந்த இடத்துக்குள்ளே வந்துட்டோங்க. இப்போ நம்ம நடந்து போக ஆரம்பிச்சிட்டோம். நம்ம நடந்து போகிறதுக்கே மேக்ஸிமம் ஒரு 30 minutes ஆகிடுங்க. நம்ம நடந்து உள்ளே அந்த ஃப்ரீ தரிசனம் நம்ம உள்ளே பார்க்க போகிறதுக்கு. இன்னும் போக நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் இருக்குது. வாங்க நான் அப்படியே போக உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஆக்சுவலி நம்ம உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம். இப்போது நம்மளுக்கு லெஃப்ட் சைட்லேயும் ஒரு வழி இருக்கும். அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 300 கொடுத்து தரிசனம் பார்க்குறவங்க. ஆக்சுவலி 300 கொடுத்துனா நம்ம டேரெக்டாக போய் தரிசனம் நம்ம டேரெக்டாக சாமியை பார்த்துட்டு போயிடலாம். நம்ம போகிறது இப்போ ஃப்ரீ தரிசனம்ங்க. அதனால் இப்போ நம்ம கொஞ்ச நேரத்தில் நம்ம ஃபோன்லாம் வாங்கி வச்சுப்பாங்க. ஆக்சுவலி நம்ம ஃபோனில் உள்ளே அலோடு கிடையாது. ஃபோன் நம்ம சாமியெல்லாம் உள்ளே போய் பார்க்க முடியாதுங்க. ஆக்சுவலி சாமி பார்க்க முடியாது, ஃபோன் வீடியோ எடுக்க முடியாது. நாங்கள் பார்த்துடலாம், பட் நீங்கள் பார்க்க முடியாது. ஃபோன் அலோடு கிடையாது, கேஜெட்ஸ் எதுவுமே அலோடு கிடையாது உள்ளே. நம்ம போகும்போதே ஸ்கேனரில் எல்லாமே வந்து வாங்கி வச்சுடுவாங்க, டோக்கன் கொடுத்துருவாங்க வாங்கி வச்சுட்டு. ஆனால் இங்கே இடம்லாம் சூப்பராக இருக்குங்க பார்க்கறதுக்கு. நம்ம இப்போ ரீச் ஆகிட்டோம். நம்ம ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டோங்க. ஆனால் அது வீடியோவில் வந்து சும்மா உங்களுக்கு ஜஸ்ட் செகண்ட்ஸில் தான் காட்டுறேன். நம்ம இப்போ ஒரு 20 minutes கிட்டே நடந்து வந்துருப்போங்க. அங்கேருந்து இவர் பின்னாடி தான் நம்ம அப்போதுலேருந்து நடந்து போகிறோம். அப்படியே இந்த ரைட் சைடில் பாருங்களேன், அந்த சிலை எப்படி இருக்குது பாருங்களேன். ஏதோ ஒரு படத்தில் வரா மாதிரியே இருக்குங்க, ஹாலிவுட் படத்தில் வரா மாதிரியே. இப்போ நீங்கள் அந்த சைடு பார்க்கறது வந்து இந்த 300 கொடுத்து வரவங்க, 300 கொடுத்து கேஷ் கொடுத்து நம்ம தரிசனம் பார்க்குறவங்க. நம்ம வந்து ஃப்ரீயாக பார்க்கறதுனால நம்மளுக்கு ஒரு சில விஷயம்லாம் நடக்கும். நம்மள இப்போது ரூமில் போட்டு வந்து ஒரு ஆடிட்டோரியம் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு 30 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். அதில் ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு 50 மெம்பர்ஸை போட்டு லாக் பண்ணுவாங்க. இப்போ அங்கெல்லாம் என்னால் வீடியோ எடுக்க முடியாது. இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துலேருந்தே நம்மக்கிட்டேருந்து ஃபோன் பறி போகுது. இப்போ அந்த ஸ்கேனரு அந்த செக் பண்ணுற இடத்துல வந்து வாங்கிடுவாங்க. இப்போ இந்த ஃப்ரீ தரிசனம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட வந்து வேறு இடத்துலேருந்தே வாங்கிட்டு இருப்பாங்க. இது பாருங்க, இவங்களாம் ஃப்ரீ தரிசனம் தான். நம்ம லெஃப்ட் சைடில் இருக்கவங்க எல்லாருமே
இப்போ நம்மள அவங்களாம் பானை பார்ப்பாங்க, இவங்க யாரா இவங்க வீடியோ எடுத்துன்னு போகிறாங்க, ஃபோனே அலோடு இல்லை, நம்ம முன்னாடி வாங்கிட்டாங்க பாருங்க. யார்கிட்டையுமே ஃபோனே இருக்காது ஆக்சுவலி. இப்போ நம்மக்கிட்டே இருக்க போத்து இல்லை, இந்த ஸ்டெப்ஸ் இறங்கணுமே இன்னும் கொஞ்சம் தூரத்தில் ஃபோன் வாங்க போகிறாங்க. ஹலோ காய்ஸ், நம்ம சாமியை பார்த்துட்டோங்க. நம்மளை 1 மணிக்கு அந்த இடத்துல லாக் பண்ணாங்கங்க. நான் அந்த படிக்கட்டை விட்டு இறங்கும்போது ஃபோனை இப்போ வாங்க போகிறாங்க சொன்னேன் பார்த்தீங்களா, இறங்கணுமே வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஃபோனும் நமக்கு வாங்கிட்டாங்க. நம்ம அதான் ஃபோனுக்கு டோக்கன் போட்டுட்டோம். ஸோ டோக்கன் போட்டோன்னுமே நம்ம அங்கே கொடுத்துட்டு போக வேண்டியதான். நம்ம சாமி தரிசனம் பார்த்துட்டோங்க. நம்மளை எத்தனை ஹவர் லாக் பண்ணாங்கன்னா, அந்த ரூம்லேருந்து 1 o'clock லாக் பண்ணி நைட்டு 11 o'clock தாங்க ஓப்பனே பண்ணாங்க. ஓப்பன் பண்ணி ஒரு 1 ஹவரில் நம்ம சாமியெல்லாம் பார்த்துட்டோங்க. அங்கே ஃபோனே யூஸ் கிடையாது. சாமியை பார்த்துட்டு வெளில வந்தோடனே நம்ம என்ட்ரன்ஸ் ஆனோம் பார்த்தீங்களா, அங்கேயே ஆப்போசிட்லேயே ஃபோனும் கொடுத்துருவாங்க. நம்ம டோக்கன் கொடுத்துருவாங்க. அந்த பில்லை நம்ம ஃபோன் வாங்கும்போது அது கொடுத்தா, அது காமிச்சா போதும், நம்மளுக்கு ஃபோன் கொடுத்துருவாங்க. நம்மளும் ஃபோன்லாம் எதுவுமே மிஸ்ஸே ஆகாதுங்க ஃபோன்லாம். வாங்க நம்ம அப்படியே போயிட்டு டீ சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு டிஃபன் மாதிரி சாப்பிட்டுட்டு நம்ம அப்படியே பஸ் ஏற போகலாம். காய்ஸ், பஸ்ஸை ஏறிட்டோம். பஸ் எத்தனை மணிக்கு எடுப்போம் பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு எடுப்பாங்க. ஆக்சுவலி கீழே கேட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்காங்க. அந்த கேட் வந்து 3 o'clock தான் ஓப்பன் பண்ணுவாங்களா. நைட்டு 12 o'clock மூட்டு 3 o'clock தான் ஓப்பன் பண்ணுவாங்களாம். ஸோ இப்போ ஜீப் காரங்க என்ன சொல்லுவாங்கன்னா, வாங்க நான் உங்களை விட்டுறேன்னு சொல்லிட்டு அவங்க எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் கேட்டு உங்களை எத்தனை போய் விட ட்ரை பண்ணுவாங்க. ஆக்சுவலி நீங்கள் அங்கே போய் பார்த்தா அவங்களும் அந்த கேட் ஓப்பன் பண்ணுற இடத்துல தான் நின்று இருப்பாங்க. ஸோ அவங்களும் ஏமாற்றுவாங்க. கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே, காசில் வேஸ்ட் பண்ணாதீங்க ரொம்ப. நீங்கள் பஸ்ஸில் பொறுத்தும் ஜீப்பில் பொறுத்துக்கும் ஒரு 10 minutes தாங்க டிஃப்ரெண்ட் இருக்கும். பஸ்ஸும் அதே ஸ்பீட் தாங்க போகும். உங்களுக்கு பஸ்ஸில் போனால் கொஞ்சம் எக்ஸ்பீரியண்ட்டாக கொஞ்சம் சேஃபாகவும் இருக்கலாம். நான் கூட உங்களுக்கு ஒரு கேட்டு மாதிரி லாக் பண்ணி வச்சுருப்பாங்க. லைக் இது வந்து ஒரு டோல் பிளாஸ் மாதிரி, இதை லாக் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. நைட்டு உங்களுக்கு அலோடு கிடையாது. ஆப்போசிட் வந்து வண்டி வராது, மேலேயும் ஏற முடியாது, கீழே வந்து இறங்க முடியாது. நடந்து வரவங்க மட்டும்தான், நடப்பாதை மட்டும்தான். நம்ம கீழ் திருப்பிலேருந்தே மேலே நடந்து வரலாம். அந்த மாதிரியும் இருக்குது. அவங்களுக்கும் வந்து ஃப்ரீ தரிசனம் சீக்கிரமாகவே பார்த்துடலாங்க, நடந்து போகிறவங்களாம் இன்னும் ஈஸியாக. ஆக்சுவலி இங்கே கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குது. நான் அப்படியே உங்களுக்கு இது தாண்டினதுக்கப்புறமா உங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். நம்ம இப்போ ட்ரெயின் ஏற தான் போகிறோம். இன்னும் 1 ஹவரில் நம்ம கீழே போய் ரீச் ஆகிடுவோம் ரயில்வே ஸ்டேஷனு. ரயில்வே ஸ்டேஷன் அண்டி இறக்கி விட்ருவாங்க. பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்லேயே தான் ரயில்வே ஸ்டேஷன். ஸோ வாங்க நான் அப்படியே உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஃபைனலாக ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகி ட்ரெயினும் ஏறிட்டாங்க. நம்ம 4 o'clock ரீச் ஆகிட்டோம். ஆனால் 6:25 தான் ட்ரெயினே எடுத்தாங்க. நான் ஃபைனலாக பட்ஜெட் போடலான்னு வரும்போது திடீர்னு பார்த்தா ட்ரெயின் ஒரு ஸ்டாப்பில் நின்றுதுங்க. திடீர்னு ஹிந்திக்காரங்களாம் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. இது எக்ஸ்பிரஸ் தாங்க, ஆனால் நம்ம புக் பண்ணல, ரிசர்வ்டு தான், இது அன்ரிசர்வ்டு தான். பட் ஆனால் இவ்வளோ ஹிந்திக்காரங்க வருவாங்கன்னு அன்எக்ஸ்பெக்டடு. திடீர்னு வந்து ஃபுல்லாக வழியில் உட்காந்துட்டாங்க, லக்கேஜ் எடுத்து வச்சிட்டாங்க. நீங்களே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. சரி வாங்க காய்ஸ், அந்த ஹிந்திக்காரங்க பார்த்து முடிச்சிங்களா, இப்படி தான் தொல்லை பண்ணுறாங்க. இப்போ நம்ம vlog முடிக்க வேண்டிய டைம் வந்து விட்டது. இப்போ நம்ம வீட்டாண்ட போயிட்டு இப்போ நம்மளுக்கு எவ்வளோ ஆகும் பார்த்தீங்கன்னா, அந்த பட்ஜெட் வந்து இப்போ வீட்டாண்ட போய் இறங்குனா பெரம்பூரில் இறங்கிடுவாங்க. பெரம்பூர்லேருந்து நான் வீட்டுக்கு போகிறதுக்கு ஜஸ்ட் 40 rupees தான் ஆகும் ஆட்டோக்கு. ஸோ இப்போ நம்ம பட்ஜெட்டை போட்டுடலாமாங்க. நம்ம இப்போ வீடியோ லாஸ்ட்டுக்கு வந்து விட்டோங்க. vlog முடிக்க போகிறோம். இப்போ பட்ஜெட் நான் ஃபைனலாக போட்டிருக்கேன், நீங்களே பார்த்துக்கோங்க. நம்ம சேனலுக்கு யாருன்னா புதுசாக வீடியோ பார்க்குறீங்களா, லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சொல்ல மறந்துட்டேன், கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது வீடியோன்னு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஏற்ற மாதிரி நம்ம ஒரு வீடியோ vlog பண்ணி போட்டுடலாம். அவ்வளோதாங்க. பாய் ஃப்ரம் கண்டென்ட் டு கண்டென்ட்.